அல்லேலூயா. தேவன் அழைத்த மனிதர்கள் எல்லாமே தகுதியானவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. தகுதி உள்ளவர்களை தேவன் தேர்வு பண்ணது. எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், என்ன சொல்றது, கஷ்டப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், நொறுக்குண்டவர்கள் தான் தேவன் தேர்வு பண்ணார். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய தேர்வு அப்படிதான் இருக்கும். தேவன் 12 சீஷர்களை அவருடைய சமூகத்துல கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணார், தேர்வு பண்ணார். தேர்வு பண்றபோது 12 பேர், இதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தவங்க. காட்டி கொடுத்ததுனாலதான் அவர் காட்டி கொடுத்ததுனாலதான் அப்ப ரட்சிப்பு என்பது நமக்கு தேவன் கொடுத்த பொதுவானதல்ல, சிறப்பானது. அல்லேலூயா. சிறப்பானது ஆண்டவர் நமக்கு, தேவன் நம்மை சிறப்பாக தான் தேர்வு செய்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் எனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை, மோசேயை போல நம்ம என்ன பண்றோம், நாம் அந்த நாள் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகளை நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லுங்க, ஆலோசனை கொடுங்க, புத்தி சொல்லுங்க. என்ன பண்றோம், தேவன் கொடுக்கிற பொறுப்புகளை எப்பொழுது தட்டி கழிக்கிறோமோ காத்துக்கு திரும்பவும் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா தேவன் மனிதனை அந்த திட்டத்திற்குள்ளாக அவர்கள் வருகிற வரைக்கும் தேவன் நடந்தாரு, காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படுத்தும். ஆனா விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போடுது. அப்போ அந்த காத்து இருப்பது என்பது சில நேரங்களில் நமக்கு சோர்வு உண்டாகும். கிடைக்கிற போது ஜீவ விருட்சம் போல் ஒரு வசனம், இன்றைய தியான வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பூரணமாய் விளங்கும் என்றார். அதற்கு அவர், எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, எதற்கு ஒரு கேள்வி வருது. அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எத்தனை விஷயம், எத்தனை டைம்ங்க? 3 டைம். எது என்னை விட்டு எதுப்பா நீங்கணும் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் நடக்கும். 7வது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிலைமைய ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, சொல்றார், ஜெபிக்கிறார். எத்தனை முறை? அல்லேலூயா. 3 முறை ஜெபிக்கிறார். பதில் என்ன வந்து தெரியுங்களா? அதுதான், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில நேரத்துல நாம் நிறைய முறை ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எல்லாமே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில்னா நான் விரும்புகிறபடி நடந்தால் அது ஜெபம் ஆண்டவர் கேட்கப்பட்டது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். தவறு. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். புரியுதுங்களா? எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா சில நேரங்களில ஆண்டவர் அமைதியா இருக்கிற காரணம் தெரியுங்களா? ஏற்ற வேலையில், அந்த ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அமைதியா. ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதங்கள் தேவை. 10
குறைவாக பிறந்தா அது என்ன பண்ணாலும் குறை உள்ளதா ஊனம் உள்ளதா குழந்தை பிறகு. அப்போ ஆண்டவர் நம்மளை பூரணமாய் பிறப்பதற்கு தான் சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சிருக்கிறார், கொஞ்சம் காத்திருக்கும்படியா வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு உடனே நாம் நடக்கிறோம், நான் விரும்பினது உடனே நடக்கும், நான் நினைச்ச வேண்டுதல் ஜெபம் உடனே கேட்கப்பட வேண்டும். ஒரு பெண் என்ன பண்றாங்க, விதவை ஒரு பெண்ணை போய் அலட்டுகிறாளாம், தன்னுடைய காரியத்திற்காக அலட்டுறாங்க. ஒரு முறை அலட்டு, 2 முறை அலட்டு, அவன் என்ன பண்ணா என்னங்க தொடர்ந்து, அப்ப தொடர்ந்து அவன் அலட்டிக்கிற அவன் என்ன பண்றான், அவனே மன கடினம் உள்ளவன், புரியுதுங்களா இல்ல, அவன் நியாயாதிபதி கிடையாது. ஆனா அவனிடத்துல அது இருதயத்தை உடைக்கிறார் ஆண்டவர். அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அந்த விதவையானவள் என்ன பண்றா, உடைக்கிற அந்த இருதயத்தை, கடினமான இருதயத்தை உடைக்கிற. சில வேளைகளில அது போலதான் நாம் ஆண்டவரிடத்துல நம் இருதயத்தை ஊற்றுகளா இருக்கும். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் என் இருதயத்தோட சமூகத்துல ஊற்றுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப ஊற்றுகிறது என்பது சில நேரத்துல மனுஷரிடத்துல நம்ம ஊற்றுவோம், சில நேரத்துல அது மனுஷீக ஆவி என்ன பண்ணும், மனுஷீக ஆலோசனை தான் கொடுக்கும். அவங்க ஆவிக்குரிய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆவிக்கு ஆலோசனை கேட்பதும் தவிர்ப்பதும் என்னோட வேலை, என்னுடைய சுதந்திரம், புரியுதுங்களா? அதாவது அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, அதை கேட்பதும் அதை தவிர்ப்பதும் என்னுடைய விருப்பம். ஆனா நான் எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது என்பது ஆண்டவர் எனக்கு ஞானம். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 3 முறை ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தை என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்குகிறார். அப்ப எப்படி அவர் சொல்றது, மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று அவன் என்ன பண்றான், ஆவிக்குரிய ரீதியை யோசிக்கிறான். நாம தான் என்ன பண்றோம், ஆண்டவரே நான் உன்னை நம்பி வந்தேன், நீங்க சொன்ன வேலை நான் செய்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாரம், எனக்கு ஏன் அந்த முள் கொடுத்திருக்கிறீங்க, நீங்க எடுத்து போட்டாதான் நம்ம வேலை செய்யணும். அப்படி உட்காந்துக்கிறாங்க சிலர். எல்லாரும் அப்படி என்ன பண்றோம், விட்டிவாதமா கொண்டிருக்கிற ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சில நேரத்துல நான் சொன்னேன், ஆண்டவர் அந்த பூரணமாய் அதாவது என் கிருபை பூரணமாய் விளங்கும். அப்போ அந்த பூரணம் ஆகிற வரைக்கும் காத்திருக்கு, பூரணம் ஆகிற வரைக்கும் காத்திருக்கு. ஆண்டவர் ஆதாம் ஏவாள உருவாக்கின பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியில ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல, தன் இஷ்டத்திற்கு ஓடினாங்க. தன் இஷ்டத்திற்கு ஓடுகிற போது அங்கே யாருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், பிசாசுடைய சத்தத்தை கேட்டார்கள். யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று தேவன் உருவாக்கினார், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் உருவாக்கினார். ஆனா அவர்கள் செய்தது என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே பாவம் வந்தது. நல்லா தெரிஞ்சுக்க, சில நேரங்களில் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று, உடனே கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறது தப்பல்ல. ஆனா அதே அந்த ஆசையை நிறைவேற்றும்படியான ஒரு மாம்ச சிந்தை கொள்வதுதான் தவறுங்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த மாம்ச சிந்தை எனக்குள் வராதபடி நான் காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் ஆவியில நான் நிதானித்து ஆண்டவருடைய ஜெபத்திற்காக, ஆண்டவருடைய பதிலுக்காக நான் காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபம் பண்ணினார், நல்லா தெரிஞ்சுக்க. அவரும் 3 முறை ஜெபம் பண்ணார். ஆகிலும் இந்த பாத்திரத்தை கூடுமானால் நம்ம இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் வந்திருந்தா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அந்த ரட்சிப்பு என்கிற தலைச்சீராவை நம்ம இடத்துல வச்சிருக்கிறார்.
நல்லா தெரிஞ்சுக்க. நமக்கு கிரீட் எல்லாம் நினைச்சுக்கிறீங்களா? ஜீவ கிரீட் வச்சிருக்கிறார், காத்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா வச்சிருக்கிறார். ஆனா என்ன பண்ணக்கூடாது? தலகணம் வராம பாருங்க. எப்ப உங்களுக்கு ஆவிக்குரிய தலகணம் வருதோ, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய சமூகத்தை நான் எப்பொழுதும் எனக்குள்ளே என்னிடத்துல வைத்துக் கொள்வதற்கு தேவ கிருபை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எனக்கு வேணும். நினைச்சு பாருங்க, அவருடைய கிருபை நம்மளை தாங்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் எத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ரட்சிக்கப்படலனா அப்படியே நம்ம ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்த நோக்கமே ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்கு. அந்த ரட்சிப்பை பெற்ற நான் மற்றவர்களுக்கும் நான் கொடுக்கிறவனா இருக்கு. ஹல்லேலூயா. எனக்குள்ளே நான் வச்சுக்கூடாது, நானும் என் குடும்பத்தார் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி இல்லை. யோசுவாவுக்கு தேவன் ஒரு வாக்கு தந்தார். ஆனா என் குடும்பம், என் பிள்ளைகள், அவர்கள் எப்படி இருக்கணும்? சாட்சி உள்ள வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை. என கனி தருகிற மரத்தை என்ன உள்ளவங்க நல்லடி விடும். ஆமா. ஆனா அதுக்கு நான் விலகி என்ன பண்ணோம்? காத்துக் கொள்வது அவசியம். கிருபை ரொம்ப முக்கியம். ஆண்ட சொல்ல, என் கிருபை எனக்கு பூர்ணமாய் விளங்குங்கிற பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கு. அப்ப கிருபை, ஆண்டுடைய கிருபைன்னு என்ன நினைச்சிருக்கீங்க? ஒன்றுக்கும் உதவாத தகுதி இல்லாத என்ன எதற்காக? அவருடைய ராஜ்யத்தின் பணி செய்வதற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக, அவருடைய சிந்தையை நிறைவேற்றுவதற்காக தேவன் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்திருக்கிறார், தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் தகுதிப்படுத்தின நோக்கம் என்ன? அவருடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்ணோம்? கட்டுப்படியான ஒரு ஆளுகை, அவருடைய ஆளுகைக்குள்ள, அவருடைய கிருபைக்குள்ள தேவன் நம்மை மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை என்பது தகுதி இல்லா ஹல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணிடுவான்? முடியாதுங்க, நடக்காது. எந்த வித குவாலிபிகேஷன் இல்லை, எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? ஹல்லேலூயா. நமக்கு சாட்சிகளாக தேவன் நம்மளை கண்டிக்கிறார். எப்படி உனக்கு வருது போனோம் அந்த காரியம், எப்படி நீ சந்தோஷமா இருக்கிற, எப்படி நீ சமாதானமா இருக்கிற, எப்படி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீ நான் அவனுக்கு காண்பிக்கிற தேசம், தேவ தயவு போகிற இடத்துல என்ன கிடைச்சீங்க? திரும்ப கிடைக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தகுதிப்படுத்துறார். ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், என்ன சொல்றது, எல்லாம் ஆகாது என்ற கல்லினே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. சில நேரங்களில நம்ம என்ன சொல்றாங்க, ஒதுக்கிடுவாங்க. இவங்க எல்லாம் கூடுவாங்க, ஒரு ஏதாச்சும் வார்த்தை கேட்பாங்க, நமக்கு ஒரு ஆலோசனை கேட்பாங்க, நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அங்க புறக்கணிச்சிருக்கலாம், உலகத்துல உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை புறக்கணிக்கிறது ஒரு கொண்டவரும் அசல் கொண்டவரும் தான் தேவன் ஒரு இருதயத்தை புறக்கணியீர் என்று சங்கீதக்காரன் அந்த நுறுக்கொண்ட இருதயத்தை தேவன் என்ன பண்ணார்னா அவருடைய கிருபை, ஹல்லேலூயா, அவருடைய கிருபை அவளை தாண்டி. அப்போ ரட்சிப்பு என்பது நமக்கு தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த கிருபை. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. வருகிறது. யாருக்கு சொல்றாரு தெரியுங்களா ஆண்டவரு? இந்த விஷயத்தை யாருக்கு சொல்றாரு தெரியுங்களா? சமாரியர்களுக்கு சொல்றாரு. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இருக்கிறது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணா ஊமையா போறாரு, ஊமையா சொல்றாரு. நான் கொஞ்சம் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னா புரியும். என்று எப்படி கேட்கலாம் என்றார். ஏன்னா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்ன இல்ல சம்பந்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வரும். யார் சொல்றாரு? சமாரியர்கிட்ட சொல்றாரு. ஆமா, நீ கொடுக்கிற தண்ணீர் என்ன பண்ணும்? திரும்ப தாங்க எடுக்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணியும் தாக ஜீவத்தை, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரோ உனக்கு திரும்ப தாகம் உண்டாகாது. அவங்ககிட்ட ஆண்டவர் அங்க என்ன சொல்றா, அந்த ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை ஒரு சமாரியர் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்றது யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா தகுதி இல்லாத ஒரு சமாரியர் இடத்துல ஆண்டவர் அது ரட்சிப்பு ரட்சிப்பு குறித்து நாம் நினைக்கலாம் சில நேரத்துல என்ன தகுதி இருக்கு? அவர்களுக்கு யூதர்கள் வழியா ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் அந்த சமாரியத்தில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விளக்கமாய் தெளிவாய் ஆண்டவர் அவளுக்கு புரிய வண்ணமாக என்ன பண்றாரு? அவருக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுதுகளுக்கான மிகவும் அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகளுடனே இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதை தெரிஞ்சுக்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் தகுதி இல்லாத சமாரியரிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்துகிறார். ரட்சிப்பது அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கிருபை. கிருபை நினைச்சிருப்போம் நம்ம குடும்பத்துல நம்ம இது வசிக்கிற இடங்கள்ல நம்ம கிராமத்துல நம்ம ஒரு மூலையில இருப்போம், எங்கேயோ ஒரு மூலையில. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அங்கிருந்து என்ன பண்றாரு? சேற்றிலிருந்து செந்தாமரை என்ன பண்றாரு? எடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வந்தது என்று சமாரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் தான். அல்லேலூயா. அவரிடத்துல ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ஈவை பத்தி சொல்றார். 4:10 வாசிங்க. 4:10 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த ஆண்டவர் சொல்றாரு, இதை குறித்து தேவனுடைய ஈவை பத்தி பேசுறார். யார் இடத்துல? சமாரியத்தில். அப்போ அந்த கிருபை என்பது நல்ல படித்தது, நல்ல ஞானம், நல்ல மனிதனை படித்தது. ஆண்டவர் பார்க்கிற விதமே அவர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறார். அப்ப இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் சமாரியரிடத்துல தேவனுடைய ஈவை குறித்தும் தேவனுடைய ரட்சிப்பை குறித்தும் தேவனுடைய ஜீவ தண்ணீரை குறித்தும் ஆண்டவர் தேவ ஆவியானவரா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்களை குறித்தும் அவர் இப்படிப்பட்டவராய், இப்படிப்பட்ட ஆராதனையில இப்படிப்பட்ட ஆவியானவர் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் தகுதிப்படுத்த எப்படி சொல்லணும்? அவருக்கு ரட்சிப்பு பற்றி ஆண்டவர் பேசுறாரு.
நான் பேசுகிறது என்னார் என்று நீ அறிந்தாலும் என்னிடத்துல நீ கேட்ப ஜீவ தண்ணீர் என்ற அந்த சமாரி அதே 4ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு தனி மனிதனுக்கு ரட்சிப்பு வந்த பிறகு அவன் சும்மா இருக்கவே முடியாது. எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்த பிறகு சும்மா இருக்கவே முடியாது. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்குச் சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ போய் என்ன பண்ண, புருஷனை போய் கூட்டிட்டு வா. அதுக்கு எனக்கு புருஷன் இல்லைங்கிறாரு. மனைவினா இந்த சமாளிச்சு புருஷன் கிடையாது. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா உண்மைதான், இப்ப இருக்கிற 5வது புருஷன் கிடையாது. உலகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த மாதிரி அல்லேலூயா. ஐயா, உலகத்துல ஒதுக்கி இருக்கலாம், உறவினர்களும் ஒதுக்கி இருக்கலாம், உங்க நண்பர்கள் ஒதுக்கி இருக்கலாம், ஏன் தாய் தகப்பன் கூட ஒதுக்கி இருக்கலாம். ஆனா பரலோகம் அல்லேலூயா, அவர் உங்களை ரட்சிப்பை உங்கள் தலையின் மேலே வச்சிருக்கிறாராம். தலைச்சீராவை தலை மேல வச்சிருக்கிறார். அப்போ தேவன் நல்லா தெரிஞ்சுக்க, இப்ப இருக்கிற புருஷன் அவனுக்கு புருஷனும் கிடையாது, 5வது புருஷன் அவனுக்கு புருஷன் கிடையாது. அப்பதான் இவளுக்கு ஐயோ என்னை பத்தி தெளிவா விளக்கமா தெரியும். அப்ப ஒருவேளை இவர்தான் தீர்க்கதரிசியா, அவர் தீர்க்கதரிசியா இருக்குமோ சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு பத்தி எல்லாம் அப்போ யார் வழியா ரட்சிப்பு வருகிறதோ அவர் கூட ரோமர் 15 ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மீறுதலினால்தான் பாவம் பெருகிச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த மீறுதலினால்தான் பாவம் பெருகிச்சு. அந்த பாவத்தினுடைய அதற்கு ஒப்பானதல்ல கிருபைங்கிற. எப்படி அணையது? ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்த கீழ்ப்படியாதனாலே அநேகர் மரிச்சிட்டாங்க. என்னங்க, ஒரு ஆதாம் மீறுதலினாலே எல்லாருக்கும் பாவம், எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவராயிட்டாங்க. கிறிஸ்து மூலமா என்ன பண்ணீங்க, யூதர்கள் வழியா நமக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, அதான் என் கிருபை உனக்கு. யாரை பார்த்து என்ன பார்த்து? அல்லேலூயா. பவுல் பார்த்து இல்ல, என்ன பார்த்து. அந்த வசனம் எனக்கு தான், விசுவாசிக்கிற எனக்கு தான். அல்லேலூயா, நமக்கு தான். இவும் அநேகர் மேல் பெருகிட்டான். நல்லா தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. இது கொஞ்சம் விளக்கமா சொல்ற பாருங்க. ஆதாம் மீறி பாவம் செய்தான். அவன் என்ன பண்ணா, மீறி பாவம் செய்தான். அவன் கீழ்ப்படியில. ஆனா ஒரே மனுஷன், தேவன் குமாரனாகிய கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனாலே நமக்கு ரட்சிப்பு இருக்கிற ஈவ நம்ம மேல பெருகிட்டான், கிருபை பெருகிட்டான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் பெருகிட்டு எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களா போயிட்டாங்க. ஆனா ஒரு தேவ குமாரனாகிய கிறிஸ்து கீழ்ப்படிந்ததனாலே தகுதி இல்லாத எனக்கு நான் என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தின் வார்த்தை எப்படி இருக்கும்? ஆர்ப்பரிப்போடு இருக்கணும்.
அல்லேலூயா. சந்தோஷனுடைய சத்தம் எப்படி இருக்கணும்? ஆமா, கேதுரு மரங்களை முறிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்ததுனால கிடைச்சது கிருபை மேல ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஒன்றுத்துக்குமே உதவாத நம்ம என்ன ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ரட்சிப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆளுகை செய்ய வைக்க போறாராம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்க, ஆடுதான் மேய்ச்சிருந்தான். யாரு? தாவீது. ஆடு மேய்ச்சிருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்றார் ஆண்டவர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. எங்கங்க யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு நான் சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு என்ன பண்றான்? தேவ சமூகத்துல கதறான். ஆமா, அது மாத்திரம் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படி அவங்க பாருங்க, கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்தார். தாவீதை கொடுக்கிறார். யாருக்கு? தாவீது ராஜாவுக்கு என்ன பண்றாரு? எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி தலை மேல என்ன அபிஷேகம் பண்ணி அவனை நிரப்பி, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நீ என் அபிஷேகத்தை நான் நிரப்புகிறீரே. நிரப்பிய மாத்திரம் அல்ல, அவனை ஆளுகை செய்கிறவனாக ஆக்குகிறார். அல்லேலூயா. அவன் ஆளுகைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் தேர்வு செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் கிருபை. அல்லேலூயா. அதுதான் கிருபை. கிருபையுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா நிர்விசாரமா நீங்க இருக்க மாட்டீங்க, அலட்சியமா இருக்க மாட்டீங்க, ஆண்டுடைய சத்தத்திற்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுப்பீங்க. ஆனா அந்த கிருபையுடைய அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் அதுதான் வேதம் பொக்கிஷத்தை நான் பார்க்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்க, கிருபை, என் கிருபை உனக்கு போதுங்கிறார் ஆண்டவர். சும்மா சொல்லிட்டார் ஆண்டவர். அவனை அப்போஸ்தலன் பவுல் இன்னைக்கு நம்ம பேசுவோம், இன்னைக்கும் ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறார் இல்லைங்க? வேதத்துல அவருடைய ஆளுகை இருக்கா இல்லையா? அல்லேலூயா. 1000 வருஷம் அரசால போறோம். வெளிப்படுத்த ரட்சிக்கப்பட்டனா எத்தனை வருஷம்? அவரோடு கூட 1000 வருஷம் அரசாலக போகிறோம். ஆளுமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா கிடையாது. அல்லேலூயா. கிருபையோட அர்த்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, எங்கேயோ இருந்த ஒரு மூலையில இருந்து வந்து கூப்பிட்டு ராஜா அவன் ஆளுகிறவரா மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம். சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8-9. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாயிருக்கிறான். அல்லேலூயா. எப்ப எந்த ஒரு மனுஷன் மன திருப்புதலுக்குள்ள வருகிறானோ அவன் தேவன் ஆபிரகாம் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா.
ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப பெரிய விஷயம். சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன் சகேயு. இதுங்க நம்ம சில நேரத்துல வேடிக்கை பார்க்க போறோம்ல, என்னத்தை வேடிக்கை பார்க்க போறோம்? என்னத்தை வேடிக்கை நான் பார்க்க போறோம்? தேவையில்லாத பார்க்கணும். எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கணும், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அப்போ நீ எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களோ அதை செய்யாதவர்களுக்கு இந்த ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குதான். அப்போ நீ எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாயோ அதை நீ செய்யாத இருக்கிறதுனால உனக்குள்ளே பாவம் வாசமா இருக்குது என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்யறேன், அதனால எனக்குள்ள பாவம் பெருகுது. எங்க பாவம் பெருகுதோ அங்க கிருபை பெருகிச்சான். அல்லேலூயா. எங்க பாவம் பெருகிச்சோ அங்க கிருபை பெருகிச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, கிருபை நம்ம மேல பெருகலன்னா நம்மள ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, நம்ம பேசுற வார்த்தை, குறை சொல்ற வார்த்தை, தூஷணம் பேசுற வார்த்தை, இழிவு பேசுற வார்த்தை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை நம்ம மேல பெருகிறனால்தான் இன்னும் அவருடைய ஈவு நம்மளை தாங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எங்க பாவம் பெருகிச்சோ அங்க கிருபை பெருகிச்சான். அப்ப ஒரு மனுஷன் கீழ்படியாததுனால உலகம் முழுவதும் பாவம் பெருகிச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? பாவத்திலே என் பிள்ளைகளை, ஜனங்களை, நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாராம். இயேசுங்களா? அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா அநியாயமா 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 அவன் தான் சொன்னான். சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன் தேவனுடைய கிருபையை ஊத்திட்டு போறான். அல்லேலூயா. சும்மா வேடிக்கை பார்க்க வந்த மனுஷனை கூப்பிட்டு அவன் சொல்றான், அவன் ஆண்டவரை பார்த்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். நல்லா தெரிஞ்சுக்க, சில நேரத்துல ஆவியானவங்களுக்குள்ள வருகிற போது நீங்க சும்மா இருக்கவே முடியாது. ஆண்டவரை பத்தி ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பீங்க. அதனாலதான் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு உறவு, ஒரு ஜெபம். விட்டுடாதீங்க, சபை கூடி வரதுல விட்டு விடாதீர்கள். நல்லா தெரிஞ்சுக்க, இந்த நேரத்துல நம்ம நினைப்போம் நான் வீட்டுல ஜாப் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா படிக்கிறவங்க சபைக்கு வரதுலே இப்போதே நீதிமானே நிற்பது அறிவு, பாவியும் பக்தி இல்லாம எங்கே நிற்பான்? அல்லேலூயா. அப்போ இந்த சகேயு விரோத அநியாயமாய் வசூல் செய்தவன், டாக்ஸ் ஆபீசர், வரி வசூல் பண்ணவன். ஆண்டவர் அவனை சொல்றாரு, நீ வா, நீ வா, காட்டாச்சு மறக்குது, வா, ஏறு, வா, நில்லு அப்படின்னு கூப்பிட்டு அவன் நிக்க வைக்கிறார். நிக்க வச்சுட்டு சகேயுவே கீழே இறங்கி வா. அப்போ சகேய இயேசு கூப்பிடுறாரு. எப்படி உடையாந்திர மனுஷன் சொல்லி பாருங்க. நான் ஒரு மனுஷன் தான், இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஒரே சந்தோஷம் அவனுக்கு. ஆண்டவரை பார்த்த உடனே வளர்றான். அந்த வாசிப்பை சொல்லுவோம். 8:9. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதி என்ன பண்ணிடுறேன், ஏழைகளுக்கு நான் கொடுத்துடுறேன். நான் ஒருவனிடத்தில் எதை ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாத்தையும் ஊட்டிட்ட, நான் கொடுக்கணும் பாரு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா, இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அவ்வளவு ரட்சிப்பு ஆயிட்டு போறாரு. வேடிக்கை பார்த்து அந்த மனுஷன் ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாடை ஆட்ட கொடுக்கிறாரு. சமாளித்து எல்லாம் ஒரு
புறக்கணிக்கப்பட்டவங்க. பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த ஸ்திரீ பார்க்கறவங்க எப்படி பார்த்திருப்பாங்க? அருவருப்பா பார்த்திருப்பாங்க. ஐயோ வேணாம் சாமி, இவங்களை பார்க்க பேசினாம பிரச்சனை ஆயிடும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவனுடைய ரகசியத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறார். அவருடைய ஈவை பத்தி சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் சும்மா இல்ல, அவர் போய் ஜனங்களை கூப்பிடுறார். இவருதான் கிறிஸ்துங்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாரும் ஒதுக்கினாலும் தகுதி தேவன் தகுதிப்படுத்துறார் பார்த்தீங்களா? அதான் கிருபை. நம்ம மேல அல்லேலூயா. அதனாலதான் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபை, 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 கிருபை. அப்போ தேவ கிருபை நம்ம என்ன பண்ணிருக்கு? சூழ்ந்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. சகேவை போல அர்ப்பணிக்கிறவன், சமாரியஸ்தரை போல தன் இருதயத்தை ஊற்றுகிறனார். சங்கீதக்காரன் ராஜா தாவீது ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆளுமைக்காக தேவன் அபிஷேகம். அல்லேலூயா. ஆடு மேய்த்த வாலிபனை தேவன் ராஜாவாக்கி. அதுதான் தன்னுடைய தயவு திரும்ப. அல்லேலூயா. அதான் சொன்னார், என் கிருபை பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர். நிறைய நேரம் ஜெபம் பண்றோம், நிறைய வேண்டுதல் ஆண்டவரிடம் கேட்கிறோம். இந்த நேரங்களில் ஏன் தாமதமாக ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் காக்கணும். நீங்களா அவசரப்பட்டு போய் என்ன பண்ணிடாதீங்க. சவுலை போல பரிசீலிக்கிறார். தேவன் அது விரும்புறது. நீங்களா ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க. போய் என்ன பண்ணாதீங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை வருகிற வரைக்கும் காத்திருக்கிற பூமியை சுதந்திரிப்பார்களாம். அல்லேலூயா. வார்த்தை வாழ்க்கையில. அல்லேலூயா. அல்லேலூயா.